உண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுணங்காது பூக்கொண்டு, துப்பாத்து திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம். மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி, அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டண்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவர் வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா, அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்கறத காட்டிலும் நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்றது போல், மனம் குளிர்வது போல் உங்களுக்கு கர்மா தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலும் சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். அன்பார்ந்த கடகராசினியர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் என்ன சொல்ல இருக்குது? இந்த மாத கிரகங்களுடைய அடிப்படையில் கடகராசிக்காரங்களுக்கு பலன்கள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மிக அற்புதமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் ஜாப், அதாவது வேலை. வேலை இல்லாமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்பீங்க, இப்போ வேலை கிடச்சிரும். வேலை தான் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, தனிமை அல்லது ஒரு வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த சூழ்நிலை தெரியும். ஒரு டிப்ரெஷனான மனநிலைக்குள்ளே ஒருத்தர் போயிடுவாங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக வேலையை விட்டுருந்துருப்பீங்க, வேலைக்கு போகாமல் இருந்திருப்பீங்க.
ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த காலகட்டங்கள் அஷ்டமச்சனி காலகட்டம். ஆனால் இந்த மே மாதம் இந்த மாத கிரகம் அப்படிங்கிறது குறிப்பாக 6ஆம் இடத்ததிபதியான குரு உங்கள் ராசியை நோக்கி வர்றது அப்படிங்கிறதும் விட்ட வேலை தொட்டு தொடரும், மறுபடியும் தொடரும். நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க இல்லையா வேலை, அதே இடத்துல போய் அதே மாதிரி பாருவீங்க. அது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நீங்களாக விட்டுட்டு வந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய சூழ்நிலைகள் விட வச்சுருந்துருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அதே வேலையை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காலகட்டங்கள் வரும். அப்போ உங்களுடைய மனசு ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி ஆகிடும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பற்றாக்குறைகள் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பழையபடி ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போ தான் போக ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ ஏற்கனவே ஏற்பட்ட கடன்கள் இதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும். மொத்தமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடன்கள் இருந்தாலும் கையில் பாக்கெட்டில் பணம் இருக்கும் உங்கள்கிட்ட. ஆனால் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்கும் செலவுக்கு. ஆனால் அது உங்களுக்கு ஒரு சுமையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஐயோ கடன் இருக்குது, கடன் இருக்குது, கடன் இருக்குன்னு. கடன் இருந்தாலும் உங்களுக்கு அது பெருசாக ஒரு அழுத்தத்தை கொடுக்காது. ஆனால் நீங்களாக தான் உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சலை கொடுப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஹெல்த் வைஸ் எப்போதுமே நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இந்த மே மாதத்தில் 4க்கு அதிபதியான புதன் போய் ஆட்சி பெற்ற சுக்கிரனோட இருக்குது அப்படின்றதுனால, புதனும் சுக்கிரனும் ஒன்றா இருக்குது அப்படின்றதுனால ஹெல்த் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலமும் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் நலமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் மொத்தமாக குடும்பத்துக்கே சொல்லும்போது எல்லாருக்கும் நல்லா இருக்குது, தொந்தரவுகள் எதுவுமே இல்லை. வெளிநாட்டு பயணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் நிச்சயமாக உறுதியாக உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் எந்த கடகராசினியர்களுக்கு உண்டு. என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒன்று மூச்சு விடுறதுல சிரமம், அல்லது முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை, அல்லது வெளியில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை, பெரிய பெரிய நோய்கள், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இது இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அதுக்கு சரியான வழிகாட்டி ஒருத்தர் அமைவாங்க. அவங்கள கேட்டு நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். நீங்கள் எதையுமே ரகசியம் வைக்க மாட்டீங்க, இதையும் ரகசியமாக வைக்காதீங்க. அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கட்டுமானத்துறையில் இருக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு, கட்டுமானத்துறையில் என்னங்க, ஏதாவது கட்டடக்கரையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக மிக ரொம்ப அருமையான காலகட்டம். தொழில் லாபமாகவும் தொழில் ஸ்மூத்தாகவும் போகும். லாபமும் போகிறது வேறு, ஸ்மூத்தாக போகிறது வேறு. அந்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் பிரச்சனைகள் இல்லை, தொழிலில் வெற்றி உண்டு. அந்த வெற்றி இருக்குது அப்படின்றதுனால மனக்கவலைகள் உங்களுக்கு விலகிடும். அதே மாதிரி உங்களுக்கு குருபலன் கிடைக்குது அப்படின்றதுனால திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு திருமண அமைப்புகள் கூடி வரும், குழந்தை அமைப்புகள் கூடி வரும். குழந்தை வேணும்னு ஏங்கிட்டு இருப்பீங்க கடகராசிக்காரங்க, இந்த காலகட்டத்தில் மே மாதத்தில் குழந்தை அமைப்புகள் கூடி வரும். ஸோ அதுக்காக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 8ல் ராகு இருக்குது, 2ல் கேது இருக்குது அப்படின்றதுனால சட்டத்துக்கு புறமான வகையில் வருமானம் தேடாதீங்க, அது பிரச்சனைகள் எடுத்து விட்டுரும். இந்த லாட்ரி, கேம்லிங் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாதீங்க. ஸோ சட்டப்படி எதை ஒன்று செஞ்சாலும் செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதம் கடகராசிக்கு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது. மே மாதத்தில் இந்த வெயில் பொறுத்த வரைக்கும், இந்த கத்திரி வெயில், அக்னி வெயில் முடிகிற வரைக்கும் வெயிலில் போகிறத குறைச்சிக்கோங்க. ஏன்னா வெயில் வெப்பங்கிறதுல பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பு வரும். நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.